ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. என்ற நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை எழுதியவர் லூக்கா என்ற மருத்துவர். இவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். தெயப்பிலு என்ற ஒரு கணம் பொருந்திய மனிதனுக்காக விசேஷமாய் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அனைத்து மக்களும் புரிந்து கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த லூக்கா மருத்துவர் அதே நேரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த ஒரு கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆகவே இவர் கண்டதை, அனுபவித்ததை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைவோம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேற ஆவிகள் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள், முறுமுறுப்பின் ஆவிகள்,
கசப்பின் ஆவிகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஆவியினாலே ஒன்று செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது பலன் அடைகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலன் அடைந்து. அல்லேலூயா. பலன் அடைந்து என்று சொன்னால் எவைகளைப் போல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். எவைகளைப் போல அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அந்த எவைகளைப் போல அப்படின்னு சொல்லும்பொழுது வேதம் என்ன சொல்கிறது அப்படி என்றால், ஏசாயா 40:31 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடைத்து. எதை போல? கழுகை போல. ஆமென் சொல்லுங்க. இப்போ கழுகை போல ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். கழுகு வயதான பிறகு ஒரு தனிப்பட்ட இடத்தை தேடி போய், ஒரு குன்றை தேடி போய் அல்லது மலையை தேடி போய் அந்த வயதான காலத்திலே அமர்ந்து கொள்ளும். அதனுடைய சிறகுகளெல்லாம் கொட்டிவிடும். அது தன்னுடைய அலகை, தன்னுடைய மூக்கை, தன்னுடைய அலகை உடைத்து கொள்ளுமா. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அது காத்து கொண்டிருக்குமா. அந்த அலகும் சிறகும் முளைக்க ஆரம்பிக்குமாம். அது மீண்டும் புது பலன் அடைந்து எழும்பி முன்ன இருந்ததை பார்க்கிலும் இன்னும் அதிக உயரத்திலே பறக்கக்கூடியது, முன்னிருந்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் வேட்டையாடக்கூடிய தன்மை, கூர்மையான அதனுடைய கண்கள் எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவை. அப்படி என்றால் உன்னதமான அனுபவம், உன்னதமான பலன், உன்னதமான கிருபை, உன்னதமானவருடைய நிழல், இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ பலன் அடைந்து பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லும்போது எவைகளை போலன்னா கழுகை போல. அப்போ கடவுள் இருக்கிற எல்லா பறவையை விட்டுட்டு எந்த பறவையை ஒப்பிடுறாரு சொல்லுங்களேன்? கழுகை ஒப்பிடுகிறார். அப்போ கழுகு பறவைகளின் ராஜா. நீங்கள் கழுகு, கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள்? கழுகுக்கு ஒப்பாக. பறவைகளிலே ராஜா என்று சொல்ல அழைக்கப்படுகிற அந்த கழுகுக்கு ஒப்பாக கர்த்தர் சொல்கிறார். அந்த கழுகு மாத்திரம்தான் புது பலன் அடைகிறது, புது சிறகுகள் முளைக்கிறது. பல வருட காலங்கள் பறந்து கொண்டிருக்கிற அவைகளுக்கு மீண்டும் ஒரு பலனை தந்து இன்னும் அதிகமாய் பறக்க செய்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் கூனி குறுகி போய் காணப்படலாம், ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம், ஒருவேளை சத்துவமற்று காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் பலன் உண்டு. பிரதர், என்னால் நடக்க முடியல, பாஸ்டர் என்னால் நடக்க முடியல, என்னால் எழுந்திருக்க முடியல, என்னால் உழைக்க முடியல, என்னால் சம்பாதிக்க முடியல, என் குடும்பத்தை நடத்த முடியல, அல்லேலூயா, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியல, நான் பலனற்று காணப்படுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை தூக்கி வீசுங்கள். அல்லேலூயா. அநேக நேரங்களில் ஏன்னா மாம்சத்தில் சில முடிவை எடுத்து தோல்வி அடைகிறோம். அல்லேலூயா. மாம்சத்தின் முடிவு தோல்விதான். மாம்சத்தில் எடுக்கிறதான முடிவுகள் அனைத்தும் அது தோல்வியாக முடிகிறது, அது வெற்றியாக இல்லை. ஆனால் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்துவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறார், பலன் அடைந்து எதை போல? கழுகை போல. இல்லை, எவைகளை போல? கழுகை போல பலன் அடைந்து. ஆகவே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ உங்கள் சிந்தையோ தாழ்வான காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. கழுகு உயர பறக்கும்,
ஆனால் அதனுடைய பார்வைக்கு தெரியும் எங்கே எது இருக்கிறது. இல்லை, அது வேட்டையாடும் பொழுது கடலிலே காணப்படுற மீனை வேட்டையாடி செல்கிறது. அல்லேலூயா. ஓடுகிற மானை, முயலை, அவைகளை என்ன செய்கிறது? வேட்டையாடி, இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி சாப்பிடுது. அல்லேலூயா. சில நேரங்களில் அது இறந்து போனதையும் வேட்டையாடும். அல்லேலூயா. நாறி போனதை, கெட்டு போனதை. அல்லேலூயா. கழுகுக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார், நல்ல கூர்மையான பார்வை கொடுத்திருக்கிறார், வேட்டையாடக்கூடிய திறமையை தந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஜெபிக்கக்கூடியவர்களாய் வைத்திருக்கிறார், உங்களை விவேகமானவர்களாய், ஞானமுள்ளவர்களாய், புத்தியுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே பல மனிதர்களோடு கூட சேர்ந்து அவர்களைப் போலவே நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், இல்லை, மனங்கள் அவர்களைப் போல மாறிவிடுகிறது. நீங்கள் அவர்களைப் போல அல்ல, தேவனுடைய பிள்ளையைப் போல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துக்குள்ள மாத்திரம் இருக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருப்பார். நாம் போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருப்பார். அவர் எப்பொழுதும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் எப்போது நம்மோடு கூட இருந்தால் நாம் எப்பொழுது பலவானாய் இருப்போம். அல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. ஆகவே நாம் பலவீனன் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் யார்? பலவான்கள். ஆகவே தான் சங்கீதக்காரர் 29ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், பலவான்களின் புத்திரரே. நம்முடைய தேவன் யார்? யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எதை போல பலன் தருகிறார்? கழுகை போல பலன் தருகிறார், சிங்கத்தை போல பலன் தருகிறார். என்னத்தை போல? சிங்கத்தை போல பலன் தருகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னாம் புஸ்தகம் 24:8 சொல்லப்படுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பலனை தருகிறார்? சொல்லுங்களேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆவிக்குரிய இஸ்ரவேலனே, உனக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், எதை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார். சங்கீதம் 29 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பாராம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஒரு அரசன் சொல்றான். என்ன சொல்றாங்க? என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, உம்மில் என்ன கர்த்தாவே? பலனாகிய கர்த்தாவே. அப்போ தாவீதுக்கு யார் பலன் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே அவனுடைய பலனாய் இருந்தார். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஜெய வீரனாய் இருந்தான். என் அன்புக்குரிய மகனே, மகளே, உன் வாழ்க்கையில உன்னை ஒரு ஜெப வீரனாக மாற்றுவார், உன்னை ஜெய வீரனாக மாற்றுவார், உன்னை ஒரு செயல் வீரனாக கர்த்தர் மாற்றுவார். அந்த பலன் உணத்திலே வர வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பலன் என்ன செய்கிறது என்று சொன்னால் எதிர்க்க செய்கிறது. அல்லேலூயா. எதிராளியை, சத்துருக்களை, விரோதிகளை. ஆக உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் கிரியை செய்யும். கர்த்தருடைய ஆவிக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பலன் கிரியை செய்யும். அவர்தான் நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். ஆகவே கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருகிறார். கழுகு போல பலன் தருகிறார்.
சிங்கத்தை போல தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுங்களேன். எப்படி சொல்றேன்? ஆகவே அவருடைய வாழ்க்கை இருளா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை இருளா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிச்சம் என்றால் என்ன? சந்தோஷம். சொல்லுங்க, வெளிச்சம் என்றால் என்ன? சந்தோஷம். வெளிச்சம் என்றால் பரிசுத்தம். அல்லேலூயா. வெளிச்சம் என்றால் கர்த்தரோடு கூட இருக்கிறதான வாழ்க்கை. ஆகவே அந்த ஜோதிகளின் பிதா என்ன விரும்புகிறார்? நீ வெளிச்சமாக இருக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீ சமாதானமாக இருக்க வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீ எப்பொழுதும் பலனோடு இருக்க வேண்டும் என்பதை பிதா விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு உண்டானதை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது, எதிலே பலனை தருகிறார்? இல்லை, முதல்ல என்ன நம்ம செய்தியின் காரியங்கள்? பலனடைந்து, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, எவைகளை போல அப்படின்னா கழுகை போல அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். எப்போது பலனடைவீர்கள்னா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, விழித்திருக்கும் போது, இல்லை அமர்ந்திருக்கும் போது, அவரை துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக காரியம், எதிலே பலன் அப்படின்னு என்றால், ஒன்று சரீரத்திலே பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சரீரத்திலே கர்த்தர் பலனை தருகிறார். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை தந்தார், காடையை தந்தார், இல்லை கண்மலையின் தண்ணீரை தந்தார். பிறகு என்ன கொடுத்தார்? கண்மலையின் தேனை தந்தார், இல்லை உசிதமான கோதுமையை தந்தார். அவர்கள் புசிக்கக்கூடிய அனைத்தையும் அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு? சரீரத்திற்கு. ஆமென் சொல்லுங்க. எதற்கு? சரீரத்திற்கு. நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆரோக்கியமான உணவுகளை, நம்முடைய சரீரம் புஷ்டி அடைவதற்கு, நம்முடைய சரீரம் பலனடைவதற்கு, நம்முடைய சரீரம் சௌக்கியமாக இருப்பதற்காக அவர் நல்ல ஆகாரங்களை தந்தார். அல்லேலூயா. இப்போ சரீரத்தை போஷிப்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு வனாந்தரத்திலே ஆகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக இருக்குமானால், வனாந்தரமான உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பான தோட்டமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான இடத்திலே கர்த்தர் நீரூற்றுகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம், கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம், அதை செழிப்பான தோட்டங்களாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை வறுமையாய் தரித்திரத்திலே காணப்படலாம், கர்த்தர் உன்னை ஐஸ்வர்ய சம்பன்னனாய் மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சரீரத்திற்கு அவர் பலன் தருகிறார். அடுத்தது லூக்கா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆவியிலே பலன் தருகிறார். என்னதில் பலன் தருகிறார்? சில சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்க முடியலையே, என்னால் வேதம் வாசிக்க முடியலையே, என்னால் துதிக்க முடியலையே, என்னால் ஆராதிக்க முடியலையே. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு அந்த ஆவியில் ஒரு பலனை தருவார். அந்த பலன் உள்ளே வரும்பொழுது 1 மணி நேரம் அல்ல, 5 மணி நேர ஜபமாய் மாறிடும். அந்த ஜபம் 7 மணி நேர ஜபமாய் மாறிடும். அந்த ஜபம் 12 மணி நேர ஜபமாய் மாறிடும். சகோதரர் டிஜிஎஸ் கூட நாங்கள் இருந்ததுனால அவர் தன்னுடைய ஜப நேரங்களை அதிகமாய் கொடுப்பார் கர்த்தருக்கு. சில நேரங்களில் 13 மணி நேரங்கள் கூட ஜபிப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாளெல்லாம் காத்திருந்து ஜபிப்பார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, அவரோடு கூட சில காரியங்களை கற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய நாட்களெல்லாம் ஜப நேரங்களிலெல்லாம் யாருக்கும் சொல்லாமல் அநேக நேரம் ஃபாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். காலை ஜெபிப்போம், மதியம் ஜெபிப்போம், இரவு ஜெபிப்போம், மாலை ஜெபிப்போம், காலை ஜெபிப்போம். தொடர்ந்து 3 நாள், 21 நாள், 40 நாள் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருப்போம். எங்கள் ஆவியிலே பலனை காண்போம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆவியானவரே பலனை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி 40ஆம் வசனம் சொல்லப்படுது, ஆவியிலே கர்த்தர் பலனை தருகிறவராக இருக்கிறார். எதில் பலனை தருகிறார்? ஆவியிலே. இந்த ஆவி அடிக்கடி சோர்ந்து போகிறது. ஆகவேதான் சீஷரை பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். அவள் சரீர பலவீனத்திலே இருந்தார்கள்.
ஆவியிலே அனலுமின்றி குளிருமின்றி இருந்தார்கள். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பலத்தினால் இடைக்கட்டினார். அவர் ஜப வீரராயிருந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நீயும் ஜப வீரனாய் ஜப வீராங்கனையாய் மாற வேண்டும். ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 138:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து. இதில் பலன் தந்து, அந்த ஆத்துமாவிலே அவர் இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். அந்த ஆத்துமாவிலே அவர் வர வேண்டுமானால் அந்த ஆத்துமாவை நீ திறந்து கொடுக்க வேண்டும். அந்த ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆத்துமா கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். அப்பொழுது பலன் உண்டாகும். அல்லேலூயா. எதில் பலன்? ஆத்துமாவிலே பலன். அல்லேலூயா. என்ன பலன் தர்றாரு? ஆத்துமாவிலே பலன். முதல் வாசித்தது போல எவைகளை போல பலன் தருகிறார்? காண்டாமிருகத்தை போல, கழுகை போல, சிங்கத்தை போல. இல்லை, அடுத்தது எப்படி பலன் கிடைக்கும்? எங்க இருந்தால் பலன் கிடைக்கும்? தேவ சமூகத்தில் இருக்கும்போது, காத்திருக்கும் போது, விழித்திருக்கும் போது, இல்லை அதிகாலையிலே தேடும்போது, வாசித்து ஜெபிக்கும் போது என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த பலன் கர்த்தரே பலன் தருகிறார். அந்த பலனுக்குள், அந்த பலன் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். சொல்லுங்க. கர்த்தருக்குள் இருக்கிற பலன் என்ன செய்யும்? மகிழ்ச்சியா இருக்க செய்யும். கர்த்தர் பலன் தருகிறார். எதிலே பலன் தருகிறார்? ஒன்று சரீரத்திலே பலன் தருகிறார், இரண்டாவது ஆவியிலே பலன் தருகிறார், மூன்றாவது ஆத்துமாவிலே பலன் தருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போனான். ஆனால் கர்த்தர் மோசேயை பலத்தினால் இடைக்கட் 80 வயது நிறைந்த மோசேயை 120 வயது வரைக்கும் இருக்க செய்தார். யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. அந்த 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் எவ்வளோன்னு சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. அதில் பிள்ளைகள் எவ்வளோன்னு சொல்லலை. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அந்த 6 லட்சம் பேரை நடத்துவதற்கு ஒரே ஒரு மனுஷன். இங்கே 20 பேரை நடத்த முடியல. ஆமென் சொல்லுங்க. அவன் ஒரே மனுஷன் எத்தனை பேரை நடத்தினா? 6 லட்சம் பேர். அப்போ என்ன செஞ்சிருப்பான்? கர்த்தருடைய பலன் அவனோடு இருந்தது. அவன் கர்த்தருக்குள்ளே இருந்தான். அவன் கர்த்தரோடு இருந்தான். ஆகவே மோசே, கர்த்தர் எங்ககிட்ட பேச வேண்டாம், நீங்கள் பேசினா போதும்னு சொன்னாங்க. ஆமேன். கர்த்தர் பேசினா அக்கினி பயமாக இருந்து பேசுவார். ஆனால் மோசேயின் முகத்தையே ஜனங்களால் பார்க்க முடியல. ஏனென்றால் மோசேனுடைய முகம் அப்படி பிரகாசித்தது. கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணினார். மோசையை போல நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் பிரகாசம் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. இல்லை, உங்களை நடத்துவதற்கு பலன் வேணும், உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் வேணும், தொழில் செய்வதற்கு பலன் வேண்டும், ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு பலன் வேணும், இந்த உலகத்திற்காக ஜெபிப்பதற்கு பலன் வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு பலன் வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு பலன் வேணும்? எத்தனை பேருக்கு பலன் வேணும்? கொஞ்சம் எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். பலன் தாருமே, பலன் தாருமே, ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. சொல்லுங்க பார்க்கலாம். பலன் தாருமே, பலன் தாருமே, ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே, பலனற்ற எனக்கு பலன் தாருமே, பலப்படுத்தும் கிறிஸ்துவே பலன் தாருமே, பலனற்ற எனக்கு பலன் தாருமே, பலப்படுத்தும் கிறிஸ்துவே பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே, அதிகாலை தேடிட பலன் தாருமே, இரவினில் ஜெபித்திட பலன் தாருமே, அதிகாலை தேடிட பலன் தாருமே, இரவினில் ஜெபித்திட பலன் தாருமே, பலன் தாருமே,
பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. சொல்லுவோம், பலன் தாருமே. ஜெபித்திட எனக்கு பலன் தாருமே. மீண்டும் பாடுமா, பலனற்ற எனக்கு பலன் தாருமே. பலப்படுத்தும் கிறிஸ்துவே பலன் தாருமே. சொல்லுவோம், பலனற்ற எனக்கு பலன் தாருமே. பலப்படுத்தும் கிறிஸ்துவே பலன் தாருமே. ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலையில இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்ன சொல்லிக்கிறேன். பலன் அடைந்து என்று சொன்னீரே. பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்துன்னு சொன்னீரே. அந்த பலன் கழுகுக்கு ஒப்பான பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்தான பலன், சிங்கத்திற்கு ஒப்பான பலன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாரும். நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பலனிலே அவர்கள் மகிழ்ந்து களிக்கூற உதவி செய்யும். உம்முடைய பலன் அவர்களுக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரட்டும். அவருடைய ஆவியிலே பலனை, அவருடைய ஆத்மாவிலே பலனை, அவருடைய சரீரத்தில் பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த 6ஆம் மாதம் முழுவதும் உம்முடைய பலன் அவர்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்தும், பெரிய காலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 500104622467. IFSC கோட் HDFC 000416 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7393451314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.